ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஃபுல் டெஸ்ட் 5க்கான ஆன்சர் கீ வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் கீய வச்சு செக் பண்ணிட்டு, நீங்க எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து சரியா பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டெஸ்ட் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது, ஸோ இப்போ வந்து கூற்றெல்லாம் குடுக்குறாங்க அப்படின்னா, அது வந்து 1க்கு 2 தடவ வந்து நீங்க படிச்சு பாருங்க. ஸோ ஏன் அப்படின்னா, அதில வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும். ஸோ அத வந்து நம்ம எக்ஸாம் ஹால்ல ஸோ அந்த அட்மாஸ்பியர்ல வந்து நம்ம அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டோம். ஸோ அப்படி யோசிக்காம பண்ற மிஸ்டேக்கால வந்து பார்த்தீங்கன்னா, தப்பா ஆன்சர் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து பாருங்க, இதில 2வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, "சீரா புராணம் பற்றிய கூற்றுக்களை கவனி" அப்படின்னு சொல்லி குடுத்து, ஒரு 3 கூற்றுக்கள வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில வந்து எது சரி, எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு கூற்று வந்து பார்த்தீங்கன்னா, "இந்நூல் 3 காண்டங்களையும், 92 படலங்களையும், 5072 விருத்தப் பாடல்களையும் கொண்டுள்ளது" அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இத வந்து மேலோட்டமா பார்த்தா நமக்கு சரிதானே அப்படின்ற மாரி தெரியும். ஓகேங்களா? ஸோ இது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர்ஸ வந்து நம்ம ரொம்ப தெளிவா பார்க்கணும். ஸோ 5072 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. சரிங்களா? ஸோ 5027 அப்படின்ற இதுதான் வந்து சரியான ஆன்சர். ஸோ அந்த இடத்துல நமக்கு ஸோ மேலோட்டமா பார்க்கும்போது டக்குன்னு கரெக்ட் அப்படின்ற மாரி வந்து தோணும். சரிங்களா? ஸோ அதனால ஸோ 1க்கு 2 தடவ வந்து பார்த்தீங்கன்னா, கிளியரா நீங்க படிச்சுக்கணும். ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, "மணிமேகலையின் ஆசிரியரை தண்டமிழ் ஆசான் என பாராட்டியவர் யார்?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தண்டமிழ் ஆசான் என பாராட்டப்பட்டவர் அப்படின்னா, சீத்தலை சாத்தனார். பாராட்டியவர் அப்படின்னா, இளங்கோவடிகள். ஸோ அந்த வார்த்தையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ கொஸ்டின வந்து ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, வேற எப்படி கேட்பாங்க அப்படின்னா, "சரி அல்லாதது எது?" அப்படின்னு கேட்குறாங்க. சரி அல்லாதது எது அப்படின்னா, ஸோ தவறு கீழ்க்கண்ட கூற்றுகளில் தவறு எது அப்படின்னு சொல்லி டைரக்ட்டா கேட்காம, சரி அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம படிக்கும்போது மாணிக்கவாசகர் பற்றிய கூற்றுகளில் சரின்றத மட்டும் பார்த்துட்டு நம்ம கொஸ்டின்ஸ்க்கு கீழ போயிட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து கன்ஃப்யூஸ் ஆயிடுவோம். ஸோ சரி அல்லாதது எது அப்படின்னா, அப்ப தப்பான கூற்று என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்ஷன் ஏல இவர் திருவாத ஊரைச் சேர்ந்தவர். அது வந்து சரி. இவர் இயற்றிய திருக்கோவை ஆற்றில் 658 பாடல்கள் உள்ளன அப்படின்றது வந்து தவறு. சரிங்களா? ஸோ திருவாசகத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த 658 பாடல்கள் இருக்கும். ஸோ அந்த மாரி கொஸ்டின்ஸ வந்து ஃபுல்லா ரீட் பண்ணி அதுக்கான ஆன்சர் பண்ணுங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு சில கொஸ்டின் வந்து நம்ம இதில வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ மத்தபடி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதோட நம்ம எல்லா ஃபுல் டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் பண்ணி குடுத்துட்டோம். ஸோ இந்த ஃபுல் டெஸ்ட்லாம் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இல்ல வேற ஏதாச்சும் இதில இம்ப்ரூவைஸ் பண்ணலாமா? அப்படின்றத வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம அப்கமிங் குரூப் 2க்குமே ஸோ இந்த மாரி டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அதில வந்து நம்ம ஸோ நீங்க சொல்ற சஜஷன்ஸ் வந்து நம்ம ஸோ அதுக்கு தகுந்த மாரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ வேற ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எக்ஸாம் பத்தின ஒரு எக்ஸாம் ஹால்ல நீங்க எப்படி நடந்துக்கணும்? ஸோ டெஸ்ட் வந்து எப்படி எக்ஸாம் வந்து எப்படி அட்டெண்ட் பண்ணணும்? அப்படின்ற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து அப்லோட் பண்றோம். ஸோ அதையும் வந்து பார்த்து ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க் யூ.